தமிழ் சினிமா எத்தனையோ நடிகர்களை பார்த்திருக்கு. ஆனா ரகுவரன்ற 5 எழுத்து நடிகர் இவங்க எல்லாரை விட வித்தியாசமானவர். இது அவரோட பழகின கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் சொல்றாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரகுவரன் சாருடைய இழப்பு ஒரு ஈடு பண்ண முடியாத இழப்புன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அவருடைய நினைவு நாள். அவரோட பணியாற்றின கலைஞர்கள் அவரை பத்தின நினைவுகளை பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. அந்த கான்ஃபிடென்ட் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு இல்லை சார், அவர் நிறைய ஒர்க் பண்ணுவார். செட்டுக்கு வரும்போது தானே எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த கேரக்டருக்குள்ளே அந்த ஒரு ஷர்ட் அவர் போட்டிருக்கிறதோ, அது அவர் போட்டிருக்கிற செருப்போ, அவர் போட்டிருக்கிற கண்ணாடி, இல்லை அந்த கண்ணாடியில் இருக்கிற ஒரு சின்ன அந்த த்ரெட்டோ, இல்லை அவர் யூஸ் பண்ணுற பென்னு, இதெல்லாமே ஒரு கிட்டத்தட்ட டைரக்டர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அது மேலே ஒர்க் பண்ணி இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவர் எல்லாமே நடந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்து தான் இருந்திருப்பார். அது யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்துட்டு அப்படியே தானே வர்றாரு. அப்போ ப்ரிப்ரேஷன்ன்றது உங்கள் முன்னாடி நடக்காது. அது அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாரு. பட் ஹீஸ் ஆல்ரெடி இந்த கேரக்டர் அப்படின்றது நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருக்கே இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தோணும். இப்போ முதல்வன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த கேரக்டர் அப்படி இருக்குன்னா திடீர்னு அப்படி வந்துடாதுல்ல சார். கரெக்ட். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ப்ரிப்ரேஷன் அவ்வளோ நடக்கும். ஒரு கேரக்டருக்கு ஒரு 3 ஃபோட்டோ செஷன்ஸாவது பண்ணுவார். 3 விதமாக அவரே துணியெல்லாம் வாங்கி அதுக்காக நான் சினிமாவில் இருந்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்போது இந்த கலர் வேணும், இந்த இது வேணும், இந்த மாதிரி தோச்சது பழைய ஷர்ட் வேணும், எனக்கு பழைய இது வேணும், அது வேணும், இது வேணும்னு ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய கட் பண்ணி வச்சுக்குவார் இந்த இதில் இருந்து, பேப்பரில் இருந்து. ஸோ அதிலிருந்து ரெஃபரன்சஸ் எடுப்போம். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவர் என்னென்னா ரெஃபரன்சஸ் மெயினாக என்ன எடுப்பாருன்னா லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸ்லேருந்து எடுப்பார். இப்போ துள்ளித்திருந்த காலம் அப்படின்ற அந்த கேரக்டர் ஒரு அப்பா, அந்த அப்பா அவருடைய அப்பா. அந்த ஒரு கக்கத்தில் ஒரு மஞ்சள் பை வச்சுட்டு வருவார் பார்த்தீங்களா, அப்படியே அவங்க அப்பா. ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு சொந்தக்கார பையனுக்கு கொஞ்சம் இது திக்குவாய் இருந்தது, ஸ்டாமரிங் இருந்தது. அது சுபாஷ் டைரக்ஷனில் கலியுகத்தில் அமலா கூட நடிச்சிருப்பாங்க. கலியுகம் படத்தில் அது. ஸோ எல்லாத்துக்குமே அவர் வாழ்க்கையிலிருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். பட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறதுனா அப்படி பார்த்துட்டு அது அப்படியே ஏதோ அப்படின்னு கிடையாது. அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து தனக்கு அது எப்படி வருது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக போட்டு அதுக்குள்ளே அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் சார். அது அந்த ஸ்ட்ரகிள்குள்ளே நம்ம யாருமே அந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் நம்ம இல்லை அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் we are not there. If we are there ன்னா we are only that opposite character. அபிமன்யு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப அக்ரெசிவ் கேரக்டர் அந்த படத்தில். இவர் பார்த்திபன் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அவரது. எனக்கு கல்யாணமான புதுசு பயங்கர அக்ரெசிவாக பேச ஆரம்பித்தார். எனக்கு அப்படி ஒரு ஷாக்காக இருந்தது. ஏன் இப்படி பேசுகிறாரு, என்னென்னமோ பேசினாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, அவன் என்ன கேரக்டர் பண்ணுறான்னு கேளு. அஞ்சலி படம் பண்ணும்போது அவ்வளோ அன்பாக இருந்தாராம். ஸோ கேரக்டராக வாழறதுன்றது 90% இருக்கு. His preparation is already done before he comes onto the sets. அப்போ you will be ஒரு பைலட் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். பைலட் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஃப்ளைட்டை எடுப்பாங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவருக்கு. ஸோ when he comes to the set he will be fully equipped, ready to fly. அப்படி ரகுவரன் பண்ண படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு எதை சொல்வீங்க சார்? நான் அவருடைய ஒரு படம், அதாவது எல்லா படமுமே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸஸ்ஸு. ஒரு படம் எல்லாரும் கவனிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது, கவனிக்காமல் போனது ஒரு சின்ன ஏமாற்றம். அது கண்ணுக்குள் நிலவு அப்படின்னு ஃபாசில் டைரக்ஷனில். அதில் விஜயும் இவங்க ஷாலினியும் நடிச்சிருக்காங்க. அதில் என்ன நடக்கும்னா ஒரு கொலை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ரகுவரன் சாருடைய இமேஜ் ஒரு மேபி இவன் கொலை பண்ணியிருப்பானா அப்படின்ற மாதிரியான ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை டைரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ ஒரு சின்ன டவுட் வர்ற மாதிரியே இருக்கும் எங்கே பார்த்தாலும். அவர் பேசுறது, அவர் சாதாரணமாக அங்கே நின்றுட்டு
கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவார். இது எல்லாமே ஓ இது பின்னாடி என்னமோ இருக்குன்னே பேசிட்டு இருப்பாங்க சார். பார்த்தா கிடையாது, அவர் வேற யாரோ தான், விஜய் தான் அப்படின்ற மாதிரி. பட் இவர் அப்படி நின்னதுக்கு வேற காரணம் இருக்கும். அப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து இந்த த்ரெட்டு தான் அப்படின்னு கொண்டு போகிறதுக்கு அந்த ஆர்டிஸ்ட் எப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்கணும்? டைரக்டர் எழுதிடலாம் சார், ரைட்டர் எழுதிடலாம், அது கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆர்டிஸ்டினுடைய சுமதலை தானே. அப்படி கொண்டு போயிருப்பாரு. 2வது வாட்டி நீங்கள் வந்து கதை ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி பாருங்களேன், அது வந்து ரொம்ப கரெக்டான எக்ஸ்பிரஷன். அவருடைய கேரக்டர் வந்து ஒரு டாக்டர், அவர் வந்து அந்த சைக்காலஜி பொறுத்த மாதிரி சைக்காலஜிஸ்ட்டு, அவரை அப்சர்வ் பண்ணுறதுனால அவரை ரொம்ப ஜென்யூனாக பார்க்குறாரு. ஸோ ஒரு பக்கம் நமக்கு டவுட்டும் வரணும், இன்னொரு பக்கம் ரொம்ப ஜென்யூனாகவும் இருக்கணும். ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் சார். அது எல்லாரும் திரும்பி பார்க்கணும்னு நினைப்பேன் நான். அந்த மாதிரி நிறைய இருக்குது சார். ஆக்சுவலி லவ் டுடே மலையாளத்தில் வந்து தெய்வத்தின் விகிருதிகள் அப்படின்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு ஓட்டில் அவருக்கு நேஷ்னல் அவார்டு மிஸ் ஆச்சு. அதில் ஒரு மெஜிஷியனாக வருவார், ஃபாதர் மெஜிஷியன். ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அது இட்ஸ் ஆல் லைக் யூனோ ஒரு பியாண்ட் ஒரு ஆர்டிஸ்டினுடைய கேப்பபிலிட்டிக்கு பியாண்ட் சில விஷயங்கள் நிற்கும் இல்லைங்களா, அது வந்து அவருக்கு அமைஞ்சது. ஹீ வாஸ் தட். ரகுவரன் வீட்டில் எப்படி? ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பார் சார். எல்லாரும் நினைப்பாங்க பேச மாட்டாருன்னு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டர் என்னவோ அந்த வழியில் போகும் வண்டி. அப்போ விதவிதமான பேச்சு வரும், விதவிதமான சண்டை கூட விதவிதமாக நடக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் நான் வந்து அவ்வளோ ரசிப்பேன். ஐயோ இது ரொம்ப நல்ல எக்ஸ்பிரஷன், இது வேஸ்ட்டாக போகுதே, கேமரா இல்லையே, ஷூட்டிங்கில் வரணுமே, இந்த அப்படியெல்லாம் வந்து உட்காரவே மாட்டார், நடந்துக்கிட்டே இருப்பார். நடந்து 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 பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார் சார். ரகுவரன் வந்து அந்த சாடிஸ்ட் கேரக்டர் கண்டிப்பாக சூட் ஆகும்னு சொல்லிட்டு சௌத்ரி சாரும் சொன்னார். நாங்களும் எங்களுக்கும் விருப்பப்பட்டோம், டேட் கொடுத்து தான் பண்ணோம். ஆனால் அப்போல்லாம் ரகுவரன் வந்து இஸ் நாட் இன் ஆக்சுவல் கண்டிஷன் வச்சுங்களேன். அது சம்வாட் அவர் ட்ரக்ஸா என்ன ட்ரிங்க்ஸா அது என்னன்னு தெரில. ஷூட்டிங் வந்தாலே ரொம்ப இதுவாகிடும், மைண்டு வந்து இங்கேயே இருக்காது. ஆனால் உள்ளே வாங்கிக்கிட்டான்னா அதை அப்படியே உயிர் கொடுத்து பண்ணுவான். உயிர் கொடுத்து பண்ணணும், உயிர் போனாலும் பண்ணுவான்றதுக்கு ஒரு சம்பவம் கூட இருக்குது. அவன் பாடி உள்ளே இருக்கணும், ஒரு பீரோவுக்குள்ளே திறந்தவுடனே பாடி வெளியில் விழுந்து விடணும். அந்த ஷாட் எடுக்கிறேன், அப்படியே உள்ளே உட்கார வச்சு அப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படியே சாய்ப்பா அப்படின்னா சாஞ்சான்னு டங்குன்னு சாயணும், அது பாடி உள்ளே இருக்கும். அது கழுத்தில் அங்கே கட்டு இருக்கணும். அப்போ கட்டு ரத்தம் போடுங்க ப்ளட்டு போடுங்கன்னா ப்ளட்டு கொண்டு வந்து இப்படி போடுறாங்க, அது நிற்கலை. இவனுக்கு வேர்த்து விட்டுது நிற்கலை. ஏன்னா இல்லைப்பா திக்க போடுறாங்க, நான் கத்தி கொண்டு வான்னு சொல்லிட்டு அந்த கத்தியில் அந்த ப்ளட்டு எடுத்து வச்சுட்டு இப்படி போட்டுருக்கான். ஏன் பைத்தியக்காரனா கத்தியிலே வச்சு யாராவது மார்க் போடுறாங்க, ஒரிஜினலாக ப்ளட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கத்தியை பிடிக்கிட்டு அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்தது. ஸோ அவ்வளோ அதாவது அவ்வளோ இன்வால்மெண்ட்டு. அதுக்காக ஒரிஜினலாக கத்தியை இருக்க இதுவாக பண்ண முடியாது, இங்கே தானே கட்டாச்சு அப்படின்ட்டு கத்தியை கொண்டாந்து அதில் முனையில் எல்லாம் அந்த பிளட்டை போட்டு அப்படி பண்ணுறான். சேப்பா ஆளை விடு நீ சாமி அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். ஸோ ஆனால் பெர்ஃபார்மன்ஸ்னால் அந்த ஐநோ சீன்லாம் என்றைக்கு மறக்க மாட்டாங்க. அதெல்லாம் அது அவன் அந்த மாதிரி இருந்ததுனால தான் எல்லாமே அமையிறது தான் சொல்லுவேன்ல. இப்போ இந்த புது வருஷமே எனக்கு அமைஞ்சது தான். நான் தான் வேறு பிஸ்னஸ் இப்போ சேரன் பண்ணி ஹிட்டுக்கு அப்புறம் தான் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணேன். நான் வேணா ஓடி 100 days ஓடிட்டு இருக்கும் பிறகு தான் அது க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அவன் ரகுவரன் அந்த மாதிரி இருந்ததுனால தான் ஐநோ சீன் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படத்தில் நானே தான் டைலாகு. ஸோ இன்றைக்கி என்ன டைலாக்னா, அவன் காலம்பரை 7 மணிக்கு வர வேண்டிய 11 மணிக்கு வந்தான். கிட்டத்தட்ட ஒரு 8-10 பக்கம் டைலாக் இருக்குது. ஒய்ஃப் மேலே டவுட்டு பட்டு ஆனந்த் பாபுவை அடித்து அவன் ஒய்ஃபை திட்டணும், ஆனந்த் பாபுவை திட்டணும், ஊர்லேருந்து வந்து அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். எனக்கு தெரியண்டி உன்னை பற்றி அது இதுன்னு சொல்லிட்டு இவன் வரும்போதே இது பண்ணுறான். என்னன்னா அவனோட கண்டிஷனு, இப்போது இந்த ஷார்ட்டில் என்ன டைலாக் அப்படின்னா, அந்த டைலாக் சொல்ல இது என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னும், சரி நடந்தது சொல்லணும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சரி நடக்க போகிறத சொல்லணும். ஒவ்வொரு சீன் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு சீனாக இருந்தால் பரவாயில்ல சார், ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கேட்பான். இந்த ஷாட் முடிச்ச உடனே அப்படி போய்ட்டு உடனே உட்காந்துட்டு மறுபடியும் நம்ம அடிச்சுட்டு
நெக்ஸ்ட் ஷாட் கூப்பிட்டோன்னா இந்த டைலாக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கு அப்புறம் அப்படியே ஐயோ, சேர்ப்பாரு. இப்படி இவனுக்கு சொல்லி இந்த சீனை நம்ம முடிக்கிறோம்னா இன்னைக்கு 6 மணிக்கு மேலே நான் வேற நைட் ஷூட்டிங் வச்சிருக்கேன். அதில் இவன் கிடையாது, அது ரஹ்மானுக்கு வேற ஃபைட்டு. டே நைட்டு முடிச்சு நான் 29 டேஸில் முடிச்சேன் சார் அந்த படம். 29 lakhs 29 days. 30 days அவர் சொன்னார் சௌத்ரி சார். 30 lakhsல தான் பட்ஜெட்டு, 30 days 29 days 29 lakhs. ஸோ அன்னைக்கு 1990 அப்புறம் பார்த்தேன் 10 பக்கம் டைலாக் இருக்குது. அப்படியே படிச்சுட்டே போனேன், இது என்ன குறைக்கலாம். எனக்கு தெரியுண்டு உன்னை பற்றி, நீ அவங்க கூட அதுக்கு பார்க்கல சுற்றின, நீ அவனுக்கு கூட சின்ன காலேஜ் அந்த மாதிரி இது ஒன்று சொல்லிட்டு ஐ நோ யூ அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எழுதி வச்சுருந்தேன். திடீர்னு வந்து வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பேப்பர் கீழ்ச்சி போட்டு என்ன வர சொல்கிறாருன்ற டைலாக்கை நான் படிக்கவே இல்லையானாரு. வர சொல்கிறாரு அப்படின்னு. என்ன டைரக்டர் சார் என்ன டைலாக் என்ன அப்படின்னு. ஒரே டைலாக் ஐ நோ, அதை நீ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஐநோவா. ஆமாம், அது எப்படி கன்வே ஆகும் நீங்கள் பண்ணி காமிங்க அப்படின்னு. நான் எல்லா சீன்லையுமே எல்லா ஷாட்டுமே நான் நடிச்சு காமிக்கிற பழக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்து. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நடிச்சு காமிப்பேன். சரின்னு சொல்லிட்டு நான் கதவு திறந்துட்டு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நோட் பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிடான்னு. ரெக்கார்ட்னா அப்போல்லாம் டேப் ரெக்கார்ட் பண்ணுவேன். நான் எத்தனை ஐநோ சொல்கிறேனோ அதை விட ஒன்று நீ ஜாஸ்தியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி ஐ நோ யூ என்னன்னு இவன் வருவான் ஐ நோ அப்படின்ட்டு அது அவனை முறைக்கிறது இது மறைக்கிறது, மறுபடியும் கிட்ட சிரிச்சிட்டு போகிறது, கோவம் போடுறது, தமால் போடுறது, எல்லாம் பண்ணி அந்த பொட்டியை தூக்கி போடுறது, தம்மை பற்ற வைக்கிறது, தம்மை போடுறது எல்லாம் பண்ணி எவ்வளோ வந்து 66 வந்துச்சு. கமான் டேக் அப்படின்ட்டு. இப்போ ஃபுல்லாக மேக்சின், அப்போல்லாம் மேக்சின் வந்து 400 கேன் தான் போதும், 400 வந்தால் போதும், அதில் எவ்வளோ சொல்கிறான்னு பார்த்து நான் கரெக்டான்னு சொன்னேன். அவன் இது என் பாடி லாங்குவேஜ், இது நான் இப்படி சொல்கிறேன். இப்போ டைலாக் அது ஒன்று தான், ஐ நோ யூ, இவ்வளோ தான் டைலாக்கே பிரச்சனை. ஆனால் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அதில் இருக்கணும். அதான் சார் வந்து பரவாயில்லன்னு பண்ணி அவனே முடியாமல் காட் அப்படின்னு சிகரெட் போட்டுட்டான். நான் என்ன பண்ணேன், அந்த தரையில் ஷாட் வச்சு ஹை ஸ்பீடில் சிகரெட் விடுற மாதிரி போட்டு டப்பிங்கில் ஐ நோ அதுலேயும் ஐ நோன்னு போட்டேன். அவன் சொன்னது ஆனால் 34 தான், ஆனால் அவன் பாடி லாங்குவேஜுக்கு அது எங்கேயோ இருந்துச்சு. கிளாப்ஸ் வச்சு சூப்பர் சீன். ஸோ இது அமைஞ்சது காரணமே அன்னைக்கு அவனுடைய பொசிஷன் தான். அன்னைக்கு வந்து ரகுவரன் சரியான நேரத்துக்கு 9 மணிக்கு வந்திருந்தாலும் 10 டைலாக்கை வேற மாதிரிலாம் எடுத்துருப்பேன். 9 சீனே வந்திருக்காது. நீங்கள் நடிக்க தொடங்கியதுக்கு பின்னால் ரகுவரனை சந்தித்து எத்தனை முறை பேசியிருக்கீங்க? அதுக்கப்புறம் அவனை வந்து பூந்தோட்டம் படத்தில் தான் பார்த்தேன். இன்ஸ்டியூட்டில் பார்த்ததோட களஞ்சியம் அவர்கள் இயக்கின முரளி அவங்க பண்ண படம் பூந்தோட்டத்தில் பார்த்தேன். அது நடுவில் அவன் வந்து ஒரு 30-40 படம் பண்ணிட்டான். ரகுவரன்னா என்னன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ அன்றைக்கி எனக்கும் அவனுக்கும் காம்பினேஷன். ஸோ நான் இவர்கிட்ட சொல்கிறேன், கலைஞம்கிட்ட, கலைஞர் ரகு இன்றைக்கி எத்தனை மணிக்கு வருவான் அப்படின்னு. சார் அவர் வந்து 10:30 மணிக்கு வருவார் சார். சரி நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்மோர் தான் அந்த வீடு உட்காந்துருந்தோன்னே எனக்கு மைண்டில் ஓடுது. இவன் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது நம்ம மெட்ராஸ் பஸ்ஸில் தான் பேசுவோம் நாங்கள். இவன் அப்படி இருந்தானே இப்போ எப்படி இருப்பான், ஆக்டர் ஆகிட்டான், பெரிய எவ்ரி ஒன் நோஸ் ஹிம், நம்மக்கிட்ட எப்படி பழகுவான் பேசுவான்னு சொல்லி நான் பாட்டு உட்காந்து சரி வந்து அவன் பேசிட்டோம், இல்லைனா சீனில் என்ன டைலாகோ பேசிட்டு போய்ட்டு உட்காந்துருந்தான். அவன் வந்தவொடனே என்ன பண்ணான் சார், மேக்கப் கிட்ட யார் யார் இன்றைக்கி ஆர்டிஸ்ட் கேட்டிருக்கான். கேட்டு முரளி சார், அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய் சார் எங்கே இருக்கான் ஏதோ கேட்டிருக்கான் போல இருக்கு. நான் ரூமில் இருந்தேன். வந்தான் நேராக வந்து டப்புன்னு முதல் லட்சு அது சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டது, அவ்வளோ பெரிய ஆள் நீ என்னடா என்னடா எப்படா இருக்கு அப்படின்னா, எனக்கு கால் யூ டானோ அப்படின்னா. அவன் வந்து அது வந்து சொல்ல முடியாது சார். அப்படி பேசிட்டு விகேம் வெரி க்ளோஸ். அதுக்கப்புறம் கண்ணுக்குள் நிலவெல்லாம் பண்ணோம். கண்ணுக்குள் நிலவு பண்ணிட்டு வாட்டாக்குடியரன் பண்ணும்பொழுது வேறு கைண்ட் ஆஃப் ஒரு 4-5 படம் ஒன்றா பேக் டு பேக் பண்ணும்பொழுது கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம். க்ளோஸ் ஆகி என்னுடைய பொண்ணு வந்து ஸ்விம்மிங் பண்ணும்போது அவனுடைய பையன் சாயும் என் பொண்ணும் வந்து ஒரு 2 மாத கேப்பில் பிறந்தாங்க. அவனையும் போனோம்டா ஸ்விம்மிங்னா எனி டைம் நீ வாடான்னும் பொழுது அந்த கண்ணுக்குள் நிலவு ஷூட்டிங் அப்போது இது வாட்டாக்குடியரனில் காரைக்குடி பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங் முடிச்சுட்டு இவன் ஷார்ட் முடிச்சுட்டு தனியாக போய் உட்காந்துருவான் சார். கூலிங் கிளாஸ் போட்டுட்டு புக்கம் படிக்க மாட்டான். அவன் பாட்டு இந்த மாதிரிச்சிட்டே இருப்பான். நான் இதை பார்த்தேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த சும்மா உட்கார்றது பிடிக்காது. ஏதோ ஒன்று யார்கிட்ட பேசணும், லைட் பாயோ இல்லை ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டோ. அதுக்கப்புறம் அவன்கிட்ட எப்போ தனியாக உட்காந்துருக்க நீ, யூ டென்ட் கெட் போர்டு அப்படின்னு. வாட் யூ வாண்ட் மீ டு டூ,
வாட் கேன் ஐ டாக் டு திஸ் பீப்புள் அப்படி இப்படின்வான். இல்லைடா தட்ஸ் ஓகே ஃபைன், தனியாக உட்காந்து புக்கம் படிக்க மாட்டேன்ற, ஒன்றும் படிக்க மாட்டேன்ற, யூ டோன்ட் கெட் போர்ட் அப்படின்னா. நோ அப்படின்னு கூலிங் போட்டு நீ தூங்குறியா தூங்கலையான்னு கூட தெரியாது இதில் அப்படின்னு. நான் அடுத்த நாள் என்ன பண்ணேன், சரி நம்மளும் இந்த மாதிரி உட்காருவோம், எதுக்கு நம்ம எங்கேயா போய் ஏதோ பேசி ஏதோ ரொம்பல மாட்டிக்கிறோம், உட்காந்து நானும் தனியாக சேர் போய் உட்காந்துட்டு நான் பாட்டு கம்முன்னு உட்காந்து புக்கை படிக்கலான்னு எடுத்து மடிச்சு வச்சுட்டேன் வானான். அப்படியே 2 பேர் பார்த்துட்டு போனாங்க சார், பார்த்துட்டு இருந்தாங்க. சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னா, ஒன்றும் ஆகலை சார். இல்லை இது மாதிரி தனியாக உட்காந்துருக்கீங்களா, ஏன் தனியாக அவன் கூட தான் உட்காந்துருக்கான், அவனை கேளுங்களா அப்படின்னு. சார் எப்பவுமே அப்படி தான் சார், நீங்கள் அப்படி இல்லை சார். ஸோ அவன் வந்து பாவம் சார், when he wanted to live he died. பீமா படம் பண்ணும்போது தான் கடைசியாக ரகுவோட நான் ஒர்க் பண்ணேன். அவனுக்கு வந்து இன்ஃபேக்ட் ஸ்விம்மிங் பூலில் தான் இருந்தேன் நான். அப்போ என் பசங்களை விட்டுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து கிரி வந்து சொல்கிறாரு இந்த ரகுவரன் இறந்துட்டார். I was one of the very first persons to go there. அண்ட் அவனுடைய பையனையும் வந்து ஒரு சுமர் ஆக்கணும்னு அவனுக்கு ஆசையாக இருந்தது. அப்போ அது வந்து முடியாமல் போயிடுச்சு. வெரி சேட். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டராக ரகுவரன் இருந்தார். அதை வந்து நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணும்போது உணர்ந்துருக்கீங்களா? ஏன் அவர் மெயின் அட்வான்டேஜ் சார் ரகுக்கு வந்து ஹைட்டு சார் அண்ட் இஸ் வாய்ஸ். சி ஃபார் அன் ஆக்டர் ஒரு ஹைட் இருந்தாலே வந்து இல்லை உங்களுக்கு அந்த அந்த இஃப் த ரெஸ்ட் ஆஃப் த அதர் பீப்புள் ஆர் அட்லீஸ்ட் 1/4 feet இல்லை 4 inch கம்மியாக இருந்தாலே அந்த ஒரு கமாண்ட் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்துடும். அதையும் தாண்டி உங்களுக்கு டேலண்ட் இருந்து ஒரு வாய்ஸ் இஸ் குட்னா வேறு என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். அதர்வைஸ் பாஷாலாம் அப்படி நிற்க முடியுமா? சான்ஸே இல்லை. அண்ட் ஹீ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர், பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் டெடிகேட்டட் ஆக்டர். ஆமாம். சிவப்பதிகாரம் படம் முடிக்கணும்னா அது வந்து ரொம்ப முக்கியம் அந்த பேராசிரியருடைய கதாபாத்திரம் அப்படின்ட்டு நான் சந்தித்த பேராசிரியர்கள் எல்லோரையும் கலந்து ஒரு பேராசிரியர். அது என் கல்லூரியில் யாரெல்லாம் நான் சந்திச்சனோ அவர்கள் எல்லாம் அந்த ரகுவரன் கதாபாத்திரம். அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வேணும்ட்டு வேற ஒரு ஆட்கள் தேடி இருக்கும்போது எனக்கு ரகுவரன் ரொம்ப ஈர்த்த ஒரு நடிகர். ரொம்ப என்னுடைய பள்ளிக்கூட காலத்தில் ரகுவரனை போய் பார்த்து கதை சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேன்ட்டார், நடிக்க வந்துட்டார். மதுரையில் கேரவனில் உட்காந்துருக்காரு, ஷார்ட் ரெடி, வரமாட்டேங்கிறார். அசிஸ்டன்ட் போனேன், இந்த வரேங்கிறார் சார். அசோசியேட் போகிறாரு, இந்த வரேங்கிறார் சார். இப்படி ஒவ்வொருத்தரா மேனேஜர் போகிறாரு, என்னப்பா பண்ணுறாரு அப்படின்னு. அவர் அங்கே தாங்க இருக்காரு, வரமாட்டேங்கிறாருங்க. வரேங்கிறாருங்க, வேறு ஒன்றும் சொல்ல வரேங்கிறார், வரமாட்டேங்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ஷார்ட் கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்கோம். நான் போகிறேன். என்ன சார் அப்படிங்கிறேன். அது அவன் இப்படி உட்காருவான் அப்படிங்கிறாரு அந்த கேரக்டர். சார் இப்போ இதை யோசிச்சுட்டு தான் இங்கே பூரா அனுப்பிச்சிட்டே இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு. அதுக்கு இதை நடத்திக்கிட்டு ஒவ்வொருத்தையும் வந்து சீன் பேப்பர் படிச்சிட்டாரு. கல்வி சீன் சொல்லியாச்சு, இந்த சீன் உட்காந்துட்டு பேசணும். அந்த பேராசிரியர் எப்படி உட்காந்துருப்பான்? அவன் ரெகுலரான பேராசிரியர் இல்லை, அப்போ எப்படி உட்காந்துருப்பான் அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டே இருக்காரு. சார் வாங்க சார், நான் சொல்கிறேன் சார், நான் பார்த்த பேராசிரியர் தான், வாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கூட வர்றாரு. கூட வந்துட்டு அவர் அதுவரை என்னன்னா இப்படி கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர் அந்த படத்தில் பேர் வாங்க போகுது, அந்த கேரக்டர் எப்படி உட்காரும், எப்படி நடக்கும், இந்த சீன் உட்கார போகணுன்னா நிற்கவா, இப்படி செய்வா இப்படி செய்வா அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன் இல்லை சார், உட்கார்றது போல ஒரு பக்கமாக சாஞ்சு ஒரு காலை கீழே வச்சு சாதம் ஒரு சேரில் உட்கார வேண்டாம், நீங்கள் டேபிளில் ஏறி நல்லா பப்பரப்பான்னு உட்கார வேண்டாம், நீங்கள் அறையா உட்காராமல் இருக்க ஒரு பொசிஷன் இருக்குல்ல உட்காந்துருங்க அப்படின்னோடனே பிரில்லியன்ட் அப்படின்ட்டு அதை பிரமாதமாக வந்து கேரி பண்ணுறது இருக்குல்ல, நம்ம சொன்னதை வந்து 100 மடங்கு ஆக்குறது இருக்கு இல்லையா. அவருக்கு அந்த முதல் நாள் இருக்க சிக்கல் இருக்கு பாரு, அந்த கேரக்டருக்குள்ள வர்றது, அதுதான் சிக்கல். எல்லாரும் ரெகுலர் பற்றி ஐயோ உட்காந்துட்டு வரமாட்டாரு, அது பண்ணுவார் இது பண்ணுவார், இதுதான் பண்ணுவார். அவருக்கு என்னன்னா அது என்ன கதாபாத்திரம், அது என்ன செய்யும், அதுக்கு சொல்ல மாட்டேங்கிறான் இல்லை ஒருத்தணும் அப்படிங்கிறதா தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா படங்களுக்கும் இந்த மனக்கடலை அவர் வந்து என்ன இதுக்கு எப்படி டெலிவரி பண்ணுவான், இது என்ன வந்து நடத்துவாங்கிறது இருக்கு இல்லையா, அதை வச்சு இருந்துட்டே இருப்பார். அவ்வளவு சௌரியமா அவ்வளவு கம்ஃபர்டபுளா அவரே வந்துருவாரு, அவரே வந்து கேரமில் சமைச்சுக்குவார். அவர் வந்து ரொம்ப வந்து நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்க ஒருத்தர் தான் கேள்விப்படுறேன் நான். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. நான் படம் பண்ணும் பொழுது அவர் பாட்டுக்கு வந்து அவர் சமைச்சு தயிர் சாதம் சாப்பிட்டு சிகரெட் கூட பிடிக்க மாட்டார், பேசாமல் உட்காந்துருப்பார், சிரிச்சுக்குவார். ஏதாவது பேசினா உற்சாகமாக பழைய கதைகள் ஏதாவது ஒன்று சொல்லுவார். எனக்கு எப்பொழுது இவர்கள்ட்ட இவர்கள் வந்த கதையை கேட்குறது ரொம்ப பிடிக்கும். என்னென்னு அதில் ரொம்ப குற்றாலத்துக்கு படப்பிடிப்பு வந்திருந்தார். குற்றாலத்துக்கு வந்த எல்லா நாளும் சாயந்தரம் வந்து அவர் ரூமில் சமைச்சு சாப்பிட்டுட்டு என் அறைக்கு வருவார், உட்காந்து பேசிகிட்டே இருப்பார். அவர் சந்திச்சது, அவர் சந்தி ஏற்றம் இறக்கம், வேற அவருடைய திருமண வாழ்வு அப்படின்னு வேற பேசிட்டே இருப்பாரு. அவர் எதுவும் எங்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் தான் கதை கேட்குறோம்ல,
அதனால அவர் வந்து ரொம்ப ஆர்வம் வந்து அதை உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப சிறந்த மனிதர் தான். இவ்வளவு சீக்கிரம் வந்து அவர் வந்து காலமாயிருக்காரு. அஜித் சார், விக்ரம் சார், இவங்க 2 பேர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். அதை விட அதிக நெருக்கமாக இருந்தது வந்து ரகுவரன் சார் தான். ஸோ அதாவது என்னை பார்த்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொல்லி சொன்னார். ஃபஸ்ட்டு அவர் தான் என்கிட்ட சொன்னார். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கூட டீல் பண்ணுறதே கஷ்டம்னுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆள். திடீர்னு கூப்பிடுவார், வீட்டில் கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம பேசுவோம், என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லுவார். நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஒரு வாட்டி என்னாச்சு, அப்போ லேண்ட்லைன் ஃபோன் வந்த புதுசு. அப்போ அந்த அடிஷ்னல் பேட்ரி இந்த சார்ஜர்லாம் கிடையாது. அப்போது ஒரு மழை பீரியடில் வந்து என்னோடய விசிட்டிங் கார்ட்லேயே ஒரு மொபைல் நம்பரும் வீட்டு நம்பரும் கொடுத்துருந்தேன். ஒரு வாட்டி மழை பெஞ்சிட்டு முன்னாடி ஃபோன் டோட்டலாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ குட்லக் தியேட்டரில் சார்ஜ் போட்டு நான் போயிட்டேன். எல்லாமே சுற்றிட்டு நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு வரேன். 10 மணிக்கு வந்துட்டு குட்லக்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி யார் ஃபோன் பண்ணான்னு கேட்கும்போது ரகுவரன் சார் 10 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்புறம் இவ்வளோ இந்த கம்பெனியில் ஃபோன் பண்ணோன்னே 10 வாட்டி கூப்பிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. உடனே ஃபோன் பண்ணேன், எங்கே இருக்கீங்க? நான் 4 frames இருக்குன்னு. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக உங்களை தேடிட்டு இருக்கேன், நீங்கள் கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்கன்னாரு. சார் இப்போது ஆல்ரெடி 10:30 மணி ஆயிடுச்சு, பரவாயில்லையா அப்படின்னு. இல்லை உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், மழையாக இருக்குது, மெதுவாக வாங்கன்னாரு. அங்கேருந்து போனேன். உள்ளே போனோன்னே சுடு சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். சாப்பிட்டேன் சார். என்ன நீங்கள் சாப்பிட்டேன்னு சொன்னதே சாப்பிடலன்னு தெரியுது, சொன்ன விதத்துலேயே சாப்பிடலன்னு தெரியுதுன்னு டின்னர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம உடனே பேசணுன்னாரு. சார் சொல்லுங்கள் சார். ஒரு நிமிஷம் இருங்கன்னு உள்ளே போயிட்டு வந்து ஒரு கவர் கொடுத்தாரு. இது ஓப்பன் பண்ணுங்கண்ணா. பண்ணுன்னா ஒரு புது மொபைல் ஃபோன். நீங்கள் வந்து ஒரு பிஆர்ஓன்றப்போ கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டு நீங்கள் ஈவினிங் 6லேருந்து 10 மணி வரைக்கும் வெளில இருக்கீங்க. இது மாதிரி எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கும். இனிமேல் கால் மிஸ் ஆகக்கூடாது, ஃபோனை வச்சுக்கோங்க. இதை சொல்கிறது தான் கூப்பிட்டேன், வேறு ஒன்றும் வேலை இல்லை, கிளம்புங்கன்ட்டார். சரி ஏதோ முக்கியமான விஷயம் தான், இது கொடுக்குறது தான் அப்படின்னாரு. ஸோ ஒரு காலகட்டத்திலையும் அவரோட கைடன்ஸு அடுத்த கட்டத்தை போகணுன்றது எனக்கு சொல்லிகிட்டே இருந்தது ரகுவரன் சார் தான். ரகுவரனை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான நடிகர். அவரோட நல்ல நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. உங்களுடைய பார்வையில் ரகுவரன் யார்? சார் ரகுவரன் வந்து என்னென்னா ஒரு யதார்த்தத்தோட உச்சம்னு சொல்லுவேன். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு படம் அவர் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணும்போது அவர் சொன்னார், நம்ம வந்து வாங்க போகணுன்னுவார். எங்கே சார்னா பாண்டிப்பு சார் பிளாட்ஃபாரத்துக்கு போகணும் அப்படின்னு. சரி போகலாம் சார். போனால் அங்கே போய் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுவார். என்னென்னா இல்லை இந்த படத்துக்கு வந்து அமர்கலம்னு ஒரு படம் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஜெயிலேருந்து வந்த ஒரு கேரக்டரு, இதுக்கு போய் நம்ம போய் ஃபேன்சியாக ட்ரெஸ் எடுக்கக்கூடாது, பாண்டிப்பு சாரில் இருக்க ட்ரெஸ்ஸு தான் கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு கூப்பிட்டு போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கெலாம் கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போய் அதாவது ஒரு ரகுவரன்ற ஒரு அந்த விஷயம் அவர் மைண்டில் இருந்ததே இல்லை என் பார்வையில். அப்போ அங்கே சொல்லிட்டு அப்போ செல்ஃபிலாம் கிடையாது. அப்போ எல்லோரும் கை கொடுத்து ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, எல்லாருக்கும் போட்டு கொடுப்பார். போட்டு கொடுத்து சொல்லுவார், நான் என் வேலையை வந்திருக்கேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அப்போ தான் நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்றது எல்லாருக்கும். அதாவது தானாக அட்வைஸ் பண்ண மாட்டார். அவருக்கு பிடிச்ச ஆட்களுக்கு மட்டும்தான் அது சொல்லார். இது அட்வைஸ் கிடையாது, இது சஜஷனு. அதனால் நம்ம எப்பவுமே யதார்த்தமாக தான் இருக்கணும். நம்மளோட நட்சத்திர அந்தஸ்தோ எதுவுமே நம்ம தலைக்கு ஏற்றிக்கக்கூடாதுன்னு சொன்னது, நம்மளை பாப்புலாரிட்டியை நம்ம தலைக்கு ஏற்றிக்கூடாதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது ரகுவரன் சார். நாங்கள் வந்து யூஸ் டு டிஸ்கஸ் ஏன்னோ இப்போ அந்த மக்களின் பக்கம்லாம் பண்ணும்போது அந்த கிளைமேக்ஸில் இந்த ஷூட் பண்ணும்போது நாங்கள் மேலே புல்லட் அடித்து 2 பேரும் கீழே செத்துற மாதிரி கதை. அப்போது வந்து வி யூஸ் டு டிஸ்கஸ் இன் ஏ ரூம், என்ன மாதிரி பண்ணலாம்டா, நீ இப்படி பண்ணிக்க, நான் அப்படி சொல்லி. இப்போ அந்த இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த கேரவன் கலாச்சாரம் வந்ததுலேருந்து ஆர்டிஸ்ட் இதே போயிடுச்சு, பேசவே முடியல. அப்போ வந்து வி டிஸ்கஸ் திங்ஸு. அப்புறம் ஷார்ட் நடிச்சுட்டு வந்தோன்னே அப்போல்லாம் ரஜினி சார்கிட்ட யாராக இருந்தாலும் ஓகே இல்லை அது கொஞ்சம் இது அப்படி நம்ம கேட்டு எல்லாம் அப்போ இருந்தது. ஸோ இப்போ அந்த யூ கேனாட் சீ தட். பட் ரகுவரன் இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். இம்ப்ரோவைஸ் நிறைய இம்ப்ரூவேஷன் பண்ணி ஒரு கேரக்டர் இப்போ பண்ணுறேன்னா உட்காந்து அதிகத்துக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இந்த ஃபாசில் சார் படம் பண்ணும்போது அந்த பூழி வாசலில் பண்ணும்போது நானும் அவனை தான் போய் கடையில் போய் இந்த கிளச்செல்லாம் வாங்கி நம்ம மவுண்ட் ரோட்டில் சர்ஜிக்கல் இதில் அந்த கிளச்சு கால் ஊனன்ற மாதிரி அவனே அதெல்லாம் வந்து மலையாளத்தில் இல்லை. மலையாளத்தில் அந்த கேரக்டருக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அவன் தான் வாங்கி அங்கே போய் பர்மிஷன் கேட்டு டேரக்டர் ஃபாசில்கிட்ட சார் பண்ணிட்டுமான்னு சொல்லி அப்புறம் அவரெலாம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் நான் சார் நல்லா சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார், ஒரு வில்லன் வந்து ஒரு கால் ஊனமாக காட்டுற மாதிரி இதெல்லாம் இருக்கு சார். அது மாதிரி லாட் ஆஃப் இம்ப்ரவைசேஷன். ஸோ தட்ஸ் சக்ஸஸ் ஃபார் இஸ் ஆக்டிங் கேரியர். கோயம்புத்தூரில் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் சார். அதாவது என்னென்னா அவன் காலேஜுக்கு வருவான்,
வருவானோன்னு கிளாஸுக்கெலாம் வரமாட்டான். ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வருவான். காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அரிஸ்டோ ஹோட்டல்னு ஒன்று இருக்கும், அது அவனுது. கரெக்டாக ஒரு 11 மணிக்கு அங்கே போய் உட்காந்துருவாங்க. அப்பா போனோம் காலேஜுக்கு வர மாட்டான், அங்கே உட்காந்துப்பான். அவங்க அப்பா போனோம் நாங்களாம் போயிடுவோம். போய் மத்தியானம் வந்து பாயா அதெல்லாம் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவோம். ரெகுலராக பார்ப்போம். அவன் வீடு காலேஜிலேருந்து ஒரு சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அதனால் ரெகுலராக பார்த்துட்ருப்போம். கல்லூரியில் வந்து நான் ஆர்வி உதயகுமார் தான் வந்து இது என்டர்டெயின்மெண்ட் செக்ரட்டரி. ஸோ நாங்களாம் டான்ஸு, எனக்கு ஆர்வி உதயகுமார் பொம்பளை வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாப்புல காலேஜ் ஃபங்க்ஷனில். ரகுவரன் எப்படி பழகுவார் அப்போ? ரொம்ப சிம்பிளிசிட்டி சார். நீங்கள் இப்போ இந்த படத்துலலாம் பண்ணுறாப்புல அதே மாதிரி தான். ரொம்ப பேச மாட்டாப்புல. 10 வார்த்தை நம்ம பேசினா ஒரு வார்த்தை வரும், ஆனால் கூட உட்காந்துருப்பாப்புல. அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு அப்போவே அவனுக்கு பின்னாடி அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுவாங்க பொண்ணுங்க. ஐயோ ஆமாம்மா, எந்த ஹைட்டு ஸ்டைலாக இருப்பான் அப்போவே. அப்படியே செம ஹைட்டு வேறு, ரொம்ப ஸ்டைலு, ஃபேரு. படிக்கிறது வந்து ஃபஸ்ட் இயரு, லவ் பண்ணுற பூரா எம்ஏ. ஆள் பார்த்தா அப்படி தானே இருப்பான். ஆனால் ஒரு நோட் புக் மட்டும் வச்சுட்டு அப்படியே வருவான். காலேஜுக்கு வந்துட்டு அந்த கார்னரில் போய் உட்காந்துப்பான். அப்புறம் திரும்பி போயிடுவான். அவன் தான் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு போனது. என்னடா சினிமாவுக்கு போய் என்னடா செய்ய போகிறேன்னு பார்த்தா 7வது மனிதன் ஏதோ ஒரு படம் நடிச்சு, ஹரிஹரன் சார் படம் வச்சு. அப்புறம் இங்கே காலப்போக்கில் இங்கே வந்து நானும் அவனு ஒரு 5-6 படம் சேர்ந்து பண்ணோம். பிரதர்ஸாக பண்ணோம், வில்லனாக பண்ணோம். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அவன் இழப்பு வந்து பெரிய ஒரு தமிழ் சினிமாவுக்கே ஒரு மாபெரும் இழப்பு. சினிமாவனத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஹரிஹரன் நம்ம அவரோட பழைய சொல்லுங்கள். ரகுவரன் வந்து நான் ஃபஸ்ட்டு சந்தன காற்று முடிச்சுட்டு, அவர் வந்து அப்போ டி நகரில் இருந்தார். சந்தன காற்று முடிச்சுட்டு ஏதோ ஒரு பூஜை, அடுத்தது பூஜைக்கு ரகுவர் வந்து இறங்குறாப்புல. வந்தோன்னா நான் அப்படியே நின்றுருந்தேன். அப்படியே பார்த்தாப்புல, ஏ விச்சு சந்தன காற்று பார்த்தோம்ப்பா. நான் அப்போயே ஒன்று, அப்போ இந்த மொபைல் சிஸ்டம் எது இல்லையா, ஃபோன் நம்பர் தான் அனுமோட்டு யாராவது வாங்கலான்னு பார்த்து கட்டி பிடிச்சி இது பண்ணால் எங்களுக்கு இம்மிடியட்டாக 4வது படமே நானும் ஒன்று சேர்ந்து நடித்தேன். ராணி மகாராணி படம் லியாகத் அலி வந்து அண்ணன் தம்பியாக நடித்தோம். அப்புறம் வீரப்பதக்கம் வில்லனாக சேர்ந்து நடித்தோம். சேர்ந்து கண்டினியூ நடிக்கும்போது அப்போ வீக்லி அட்லீஸ்ட் 3-4 டேஸ் அவன் வீட்டுக்கு போவேன் நான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.